என்னடா பண்ண அப்படி என்னடா பண்ணி கிழிச்ச? உன்ன அக்கா தங்கச்சிக்கலாம் அதை பண்ண இதை பண்ணுன்னு சும்மா கதை விடுறீங்க இந்த தம்பிக்கலாம். அப்படி என்னடா பண்ணி கிழிச்சிங்க சொல்லு. என்ன பண்ணி கிழிச்சியாவா? உட்காரு. உட்காருங்க கிழிச்சா. ஐயோ உட்காருங்க. என்ன பண்ணி கிழிச்சியாவா? ஏண்டி உனக்கு தம்பியா இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன் புருஷனுக்கு மச்சானா இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த உட்காந்துக்கின உரலு அவனுக்கு மாமனா இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன் மாமியா இருக்காலே மாடல் மனோரமா அக்காக்கு ஒத்தாசா இருக்கலாமே 2 வேலை இழுத்து பிடிச்ச செய்ய வந்தா சம்பளத்துக்கு ஆள் வச்ச மாதிரி ஆளுக்கு வேலை வாங்குறாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க ஆத்தாகரி அவனுக்கு ஒன்ன கட்டி கொடுத்துருக்கால என்ன சேர்த்து கட்டி கொடுத்துருக்காளா? அந்த கூழ்பானே இன்னைக்கு இல்ல. அவனை எல்கேஜி சேர்த்து விட்டதுல இருந்து 7:30 மணி பள்ளிக்கூடத்துக்கு 5:30 மணிக்கு எழுப்பி விட்டு பல்ல விளக்கி விட்டு ஆய்க்கழி விட்டு குளிப்பாட்டி விட்டு துவட்டி தலை சீவி பவுடர் அடிச்சு யூனிஃபார்ம் பேர்ல சட்டை டவுசர் ஷூ சாக்ஸ் பெல்ட் டைல ஒரு பேச்சு லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் மாட்டி விட்டு குதின்னு குதிக்கிறவனுக்கு குஞ்சு மணியை மாட்டிடாம ஜிப்பையும் போட்டு விட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்குள்ள என் பாடு பெரும்பாடு ஆயிருந்தே. இதெல்லாம் வருது. நான் எப்பெல்லாம் சோத்துல கை வைக்கிறேன்னு அப்பெல்லாம் உன் பிள்ளைக்கு ஆய் வந்துருட்டி. திருச்சியில பேரு பண்ண சோசிக்காரன் கூட என் கையை பார்த்து சோசி சொல்ல முடியாம தவிக்கிறாண்டி. உன் பிள்ளைக்கு குண்டிகளை விட்டு என் கையெல்லாம் அழிஞ்சு போச்சுடி. இதெல்லாம் ஏன் எத்தனை நாளா உனக்கு தெரியல தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லி செய்யறவன் இல்லடி இந்த தாய் மாமே. எதையுமே சொல்லாம செய்யறவன் தாண்டி தாய்.